தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பங்குச் சந்தையுடைய நிலை, உலக அரசியல் முதல் முக்கிய பங்குகளுடைய இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பங்குச்சந்தை நிலை, உலக அரசியல் காரணிகள் மற்றும் முக்கிய நிறுவனங்கள் செய்தியை பற்றி ஒரு முழு தொகுப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலில் சந்தை நிலையை எப்படின்னு பார்த்துக்குவோம். சமீபத்த வாரங்களில் இந்திய பங்கு சந்தையானது குறிப்பிடத்தக்க சரிவை சந்தித்து வருகிறது. குறிப்பாக நிப்டி 50 மற்றும் நிப்டி பேங்க் குறியீடுகள் அதிக செல்லிங் பிரஷர்ல உள்ளது. கடந்த 10 ஆண்டுகள்ல கோவிட் காலத்துக்கு பிறகு மார்ச் மாதத்துல சந்தை மிகவும் மோசமான மாதங்களில் ஒன்றாக மாறி உள்ளது. 2026 மார்ச் மாதம். இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக உலகளாவிய அரசியல் பதற்றங்கள் மற்றும் பொருளாதார காரணிகள் தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே அதிகரித்து உள்ள உலக சந்தைகளை பதற்றம் உலக சந்தைகளை பாதித்து கொண்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில யுனைடெட் ஸ்டேட் USA ஈரானின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி மையமான கார்க் ஐஸ்லாந்து மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. இப்படி ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு மேற்கொண்டு பால்வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து உள்ளது. இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை அதிகரித்தால் அதன் தாக்கம் உலக பொருளாதாரத்தில் நேரடியாக தெரியும். எரிவாயு மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டால் போக்குவரத்து துறை பாதிக்கப்படும். அதன் விளைவாக விநியோக சங்கிலி முழுவதும் பாதிக்கப்படும். அக்ரிகல்ச்சர் கூட்டாயிலுடைய விலை ஏற்றத்தினால அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் பாதிக்கப்படும். எல்லா துறையுமே பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் உலகளாவிய பதற்றங்களுக்கு டாலர் வலிமையின் காரணமாக இந்தியா ரூபாயும் பலவீனம் அடைந்து கொண்டு வருகிறது. தற்போது அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்தியா ரூபாய் மதிப்பு சுமார் 92.54 ரூபாய் வரை சரிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்துல இப்ப மத்திய கவர்மெண்ட் ஆனது முக்கியமான செய்திகளை கொண்டுகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மார்க்கெட் இறங்கிறதுக்கு மெயின் காரணம் ஈரான் இஸ்ரேலுடைய பதற்றமும், அதே போல நம்ம நாட்டுல எஃப்ஐ தொடர்ச்சியா செல்லிங்ல இருக்கிறது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி கவர்மெண்ட் நல்ல நல்ல ஸ்கீமை கொண்டு வந்துருக்காங்க. இந்திய அரசு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு மிக அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறதுங்க. தற்போதைய நிதியாண்டில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 2.81 லட்சம் கோடி கூடுதல் செலவினங்களுக்கு மக்களவை ஒப்புதல் அளித்துள்ளது. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்துக்கலாம். மேலும் நமது பாரத பிரதமர் மோடி அசாம் மாநிலத்தில் 4,570 கோடி மதிப்பிலான திட்டங்களையும், வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் 18,680 கோடி மதிப்பிலான போக்குவரத்து திட்டங்களையும் தொடங்கி வைத்துள்ளார். இங்கெல்லாம் எலெக்ஷன் வருது, அதனால கூட இருக்கலாம், பார்த்துக்கோங்க. கோடை காலம் வருவதால் மின்சார தேவையும் அதிகரிக்கும். இதனால் மின்சார உற்பத்தி மற்றும் பரிமாற்றம் நிறுவனங்களான NTPC லிமிடெட் மற்றும் பவர் கிரிட் கார்பரேஷன் போன்ற நிறுவனங்களும் முதலீட்டாளர்களை கவனத்தை ஈர்த்துள்ளன. அதே போல சிலிண்டருடைய தட்டுப்பாடு கவர்மெண்ட் தட்டுப்பாடுலாம் இல்லைங்க. ஆனா ரூம் ஒரு காரணமாக கரண்ட் அடுப்பு சிண்டெக்ஸ் கரண்ட் அடுப்பு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றமாக கொடுத்தன கடந்த 2 நாள்ல. இதெல்லாம் முதலீட்டாளர்களை கவனத்தை ஈர்த்துள்ளன. இப்ப நம்ம நிறுவன செய்திக்கு வருவோம். டாடா மோட்டார்ஸ் பிரபல முதலீட்டாளரான ராகேஷ் தமானி இந்த நிறுவனத்தில் 16 லட்சம் பங்குகளை விற்று உள்ளாருங்க. ரயில்டெல் கார்பரேஷன் இந்தியா நிறுவனத்திற்கு தெற்கு மத்திய ரயில்வே மற்றும் உத்தரப்பிரதேச காவல்துறையிடமிருந்து
64 கோடி மதிப்பிலான புதிய ஆர்டர்கள் கிடைத்துள்ளன ரயில்டெல் கார்பரேஷன் அப்படின்றாங்க. அதே போல கிறிஸ்டல் தனது பங்குதாரர்களுக்கு ஒரு பங்கிற்கு 28 ரூபாய் டிவிடன் பரிந்துரைத்து சென்றுள்ளதுன்னு. பாதுகாப்பு துறையில் செயல்படும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் நிறுவனம் தனது தயாரிப்பு வசதிகளை விரிவுபடுத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக கச்சிஏஎல் தேஜாஸ் மார்க் 2 விமானங்களுக்கான பிரேக் டிஸ்க் தயாரிப்பு வசதியை நாசிக்கில் மேம்படுத்திக்கிட்டு வராங்க. முதலீட்டாளர்களுக்கான முக்கியமான ஆலோசனை என்ன அப்படின்னா, சந்தை சரிவை பார்க்கும்போது பீதியடைந்து முதலீடுகளை விற்பனை தவிர்க்க வேண்டும் என்று பலர் நிபுணர்கள் அனைவரும் கூறிக்கொண்டு வருகிறார்கள். நம்மளும் அதான் சொல்லணும். அதற்கு பதிலாக பயந்துகிட்டு விற்காம சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முறையில தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்க மியூச்சுவல் ஃபண்டை அதிகரிச்சுக்கிட்டே வாங்க. பணத்தை கோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு 21,000 லெவலுக்கிட்ட வரும்போது மார்க்கெட்ல துணிஞ்சு பணத்தை போடுங்க. மார்க்கெட் நல்ல லாபம் கிடைக்கும். நம்மளுடைய பொருளாதாரமானது வளர்ச்சியில தான் இருக்கு. உலக பொருளாதாரம் மட்டுமே இப்ப பீக்ல இருக்கு. அதனாலதான் கச்சா எண்ணெய் விலையில இதாகிறது. ஆனா அதனால இந்தியா பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வரும். கண்டிப்பாக பாதிப்பு வரும். சந்தையானது இன்னமும் கீழே செல்ல வாய்ப்பு இருப்பது. முதலீட்டாளர்கள் பொதுவாக நம்ம மொத்தமா முதலீடு பண்ணாம சிப்பை முறையில பண்ணுவது நல்லதுதான். பங்குச்சந்தை முதலீடு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லது. இப்ப நிப்டியுடைய டெக்னிக்கல் வியூவை பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். மார்க்கெட் ஆனது நிப்டி முக்கியமான சப்போர்ட் லெவலை உடைச்சு வச்சிருந்தேன். இப்ப அடுத்த சப்போர்ட் லெவலும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 23,041 ஒரு சப்போர்ட் இருக்குங்க. இந்த சப்போர்ட் அதுக்கப்புறம் 22,980 ஒரு சப்போர்ட். ரவுண்டா 22,950 ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,850 850 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா 22,550 முடிய வரலாம். இந்த 522,550 பிரேக் பண்ணது அப்படின்னா அடுத்த நேரா 21,675 சாலிடா ஒரு 600 பாயிண்ட் டவுன். 1000 பாயிண்ட் 22,500க்கு கீழே 400க்கு கீழே டவுன் ஆச்சுன்னா சாலிடா ஒரு 1000 பாயிண்ட் கீழே வந்துடும். மார்க்கெட் ஆனது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிடுச்சுங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் உடைய ட்ரெண்ட் லைன் போட்டு இருக்கேன். இதை வச்சு நான் வீக்லி டைம் ஃப்ரேம்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சப்போர்ட்டு கிட்ட லைட்டா பிரேக் பண்ணி மேலே பிடிச்சிருக்கேங்க. இந்த சப்போர்ட்ல இருந்து திரும்பி மேல போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனான இந்த சிவப்பு கலர் லைனு இந்த ட்ரெண்ட் லைன் முடிய வரலாம். அதாவது 22,500 இதுல 22,400 முடிய வரலாம். இதை மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாரி, வீக்லி இல்ல, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 22,300க்கு கீழே தான் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ரொம்பவும் டவுன்ஃபால் வந்துடும். அதை நீங்க சாலிடா கணக்கு வச்சுக்கோங்க மந்த்லி டைம் ஃப்ரேம்ல. இப்ப வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு சின்ன ஒரு டெட்கேட் பவுன்ஸ் வரலாம், ஒரு சின்ன வேலி வரலாம், வந்துட்டு கீழே வரதான் வாய்ப்பு அதிகம். பேங்க்லி அந்த சப்போர்ட் கிட்ட மேலே போச்சு திரும்பவும் கீழே தான் வரும். அதே மாதிரி கரெக்டா சப்போர்ட் கிட்ட வீக்லி சப்போர்ட் கிட்ட க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல புல் பேக் வேலி வரலாம், வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கீழே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எக்ஸ்பிரி டேட் வர்றதுனால கொஞ்சம் புல் பேக் வேலி வரலாம். ஆனாலும் நிப்டி ஆனது 24,850க்கு மேல போனா மட்டும் 24,850க்கு மேல போனா மட்டுமே மைல்டு பூலிஷாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது 24,850க்கு மேல வீக்கிலியில க்ளோஸ் கொடுக்கணுங்க. கிட்டத்தட்ட இந்த லெவல்ல 1,800 பாயிண்ட் மேல போகும். இப்போ உள்ள செனாரியோ படி
1800 பாயிண்ட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் இன்னைக்கு சனிக்கிழமை வீடியோ ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நைட்டு 10 மணிக்கு உட்காந்து ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நிமிட முடிய அதற்கான வாய்ப்புகள் இல்லை. 1800 பாயிண்ட் மேல போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை நாளைக்கு எதுவும் நல்ல செய்தி போக முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1800 என்ன 3000 பாயிண்ட் கூட மேல போகலாம். ஓகேங்களா? இது இன்னைக்கு உள்ள இப்போ உள்ள தகவலை வச்சு நம்ம சொல்லுவாங்க. அதனால முதலீட்டாளர்களை எதுவுமே பயப்படாதீங்க. குளோபல் எக்கனாமிக் மட்டும்தான் பீக்கில் இருக்கு. அதனால நம்ம எக்கனாமிக்கும் கொஞ்சம் பாதிப்பு வரும், அக்ரிகல்ச்சர் துறையும் பாதிப்பு வரும். அதனால எனர்ஜி செக்டார்ல உள்ள பாருங்க, வெயில் காலம் வந்ததுனால அந்த ஏசி செக்டாரு இல்ல பவர் செக்டார்ல உள்ள கம்பெனியில நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஆனா லாங் டேர்முக்கு பண்ண முடியாது, குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க பண்ணிக்கலாம். பணத்தை கோல்டு பண்ணி வைங்க, எவ்வளவு பணம் இருந்தாலும் கோல்டு பண்ணி வைங்க. நிப்டியானது திரும்பும் போது நம்ம வேர்ல்டு எக்கனாமிக்கே நல்லா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்டர் எஃப்ஐ இந்தியாவை நோக்கி வருவாங்க. அப்ப நம்மளுடைய பங்கு, நம்மளுடைய இந்திய பங்கு சந்தையானது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதனால நீங்க ஃபண்டு வச்சிருந்தீங்கன்னா லிக்விடிட்டி ஃபண்ட்ல போட்டு ஹோல்டு பண்ணி வைங்க. அவசரப்பட்டு லம்சமா எந்த முதலீடும் பண்ணிடாதீங்க. வீக்கிலிலையும் பார்த்தாலுமே இந்த ஒவ்வொரு சப்போர்ட் கிட்டையும் வரும்போது சின்ன புல் பேக் கொடுத்துட்டு திருப்பி கீழே வருது. அதே போல புல் பேக் கொடுத்துட்டு திருப்பி கீழே வரலாம். அதனால கவனமா வச்சுக்கோங்க. சரியான சப்போர்ட்டை உடைச்சிருச்சுங்க. இந்த வருஷத்துக்கான சப்போர்ட் தான் நான் எடுத்து வச்சிருந்தது 23,880 980 ஜோன். அதையும் பிரேக் பண்ணிட்டதுனால நான் இப்போதைக்கு அது மட்டும் இல்லாம இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் ஆனது பிரேக் பண்ணிருச்சு. அதனால நம்ம ஒரு வேரிஸா தான் பார்க்கப்படுது. மார்க்கெட்ல கவனமா பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. வாழ்க வளர்த்துங்க. இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.